இன்னைக்கு நம்ம வீடியோல கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து கேக், ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக நம்ம செய்ய முடியும். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே நல்ல ஒரு கனமான அடிப்பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கனமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் பால் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்துட்டேன். இப்போது ஸ்டவ்வை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். அதாவது பால் வந்து கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டே நான் பாருங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன். 2 கப் பால் வந்து 1/2 லிட்டர் நான் எடுத்திருந்தேன். பாருங்கள் இப்போ 1/2 லிட்டர் பால் வந்து எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு. இப்போ பார்க்குறதுக்கு மஞ்சள் கலர்லேயே இருக்குது பாருங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு. நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 2 சிட்டிக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆகிடும். பேக்கிங் பவுடர் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணலை, நேச்சுரலாகவே எல்லோ கலரில் வந்திருக்கு பாருங்கள். கண்டென்ஸ்டு மில்க் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இது சூடு ஆறுனதும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து நல்லா சூடு ஆறட்டும். அதெல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து இனிமேல் ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னு இல்லை, வீட்லேயே ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை கரெக்டாக செஞ்சிடலாம். இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா டைட்டான ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு எப்போல்லாம் ஐஸ்கிரீம் செய்யணும் இல்லை கேக் செய்யணுமோ அப்போல்லாம் நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளாலேயும் வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.